ரங்கநாதன் நேயர்களே, உலகத்தமிழ் உறவுகளே வணக்கம். உயிர் தமிழுக்கு என்கிற 25 பக்கமுடைய 17 கவிதைகளுடைய குறுநூல் ஒன்று எனக்கு கிடைத்தது. அதிலே சி ஆனந்தன் என்று இருந்தது. காத்தமுத்து சிவானந்தம் என்கிற இயற்பெயரை கொண்ட இன்றைக்கு எல்லோராலும் கொண்டாடப்படுகிற உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தனுடைய கவிதைகள் நூல் இது. அவர் ஈழத்தில் பிறந்த தலை சிறந்த கவிஞர்கள் ஒருவர் என்பது இன்றைக்கு நமக்கு தெரியும். அவருடைய துணுக்குகள், அவருடைய சிறுகதைகள், காசி ஆனந்தன் கவிதைகள் என்றெல்லாம் நிறைய வெளியீடுகள் வந்திருக்கின்றன. 1961 நவம்பரில் அவர் எழுதிய நூல் ஒன்று வந்திருக்கிறது. அதுதான் இந்த உயிர் தமிழுக்கு என்கிற இந்த நூல். அப்போதே அவர் உணர்ச்சி கவிஞர் என்று தான் அறியப்பட்டிருக்கிறார். 38 பிறந்திருக்கிறார். 61 கல்லூரியில் படித்திருக்கிறார். பச்சையப்பா கல்லூரியில் அவர் முதுகலை படிக்கிற போது, தமிழ் இலக்கியம் படிக்கிற போது வெளிவந்த நூல் இந்த நூல். அப்போ மாணவ பருவத்திலேயே இவரை எல்லோரும் கொண்டாடி இருக்கிறார்கள். டெல்லியின் கொள்ளையனை விரட்டும் விடுதலை இயக்கத்துக்கு கிடைத்த பாரதி என்றே பதிப்பாளர் குறிப்பிடுகிறார். இவருடைய அந்த உணர்ச்சி பிளம்பை நாம் அங்கே பார்க்க முடியும். ஏற்கனவே அவர் அரசகர்ம திணைக்களத்தில் மொழிபெயர்ப்பாளராக ஒரு 10 ஆண்டுகள் நெருக்கி வாழ்ந்துவிட்டு பிறகு 5 ஆண்டுகள் 5 சிறைகளில் சிறை சென்றவர். விடுதலை புலி இயக்கத்தினுடைய தோற்றுவாய் களத்தில் இருந்த முன்னணி கவிஞர் இவர். அவருடைய இந்த கவிதைகளை நம்ம பார்க்குறோம் நண்பர்களே. எவ்வளவு நுட்பமாக அவர் எழுதுகிறார். முந்து தமிழ் மொழி நொந்து வதைபட இந்தி வலம் வருவோ இது நிந்தை உடன் உயிர் தந்து புகழ்பெறு வந்து களம்புகுவாய் என்று. அப்போ இங்கே 1961 தமிழ்நாட்டில் அவர் வாழ்ந்தபோது தமிழ்நாடு, தமிழகம், தமிழ்நாட்டில் விடுதலை உணர்வு என்கிற உணர்வோடு அப்போதே இங்கே காட்டி கொடுப்பவர்கள் இருந்திருக்கிறார்கள். எழுதுகிறார், நாயே உனக்கு ஒரு நாடா, எச்சில் நாடும் உனக்கு வரலாறா என்று அவர் எழுதுகிற போது காட்டி கொடுப்பது தான் தொண்டா, சொந்த கண்ணை பிடுங்குவது நன்றா, நாட்டில் இருந்த சிறுமானம் உன்னால் நாரும் நிலைமை வரலாமா. இதுதான் நண்பர்களே அந்த வினா அடுக்கு முறையில் அவர் உணர்ச்சிகளை தட்டி எழுப்புகிற மாதிரி எழுதுகிற போக்கை நம்ம பார்க்குறோம். தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக அவர் போராட்டம் தொடங்குவோம் என்று எழுதியிருக்கிறார். தமிழர்களுக்கு இன்னும் முடியில்லை, தனிப்படையில்லை நண்பர்களே. 1961 காலத்திலேயே அவருக்கு இருந்த இந்த தொலைநோக்கு நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறது நண்பர்களே. துள்ளி எழு தமிழ் தோழா, நமக்கு ஒரு துண்டு நிலம் வேண்டும், இப்படி வெள்ளி கிளம்புது, வேங்கை இணைப்பகை வென்று வளம் வருவாய். அப்போ வேங்கையைப் போல பகைவனை நீ வெல்ல வேண்டும். ஆமாம், ஈழத்தில் செந்தமிழ் மானிடர் இன்னரில் ஏங்கி தவித்திடவோ, நிலமாள தெரியாத சிங்கள கும்பலில் ஆட்டம் நிலைத்திடவோ என்றெல்லாம் அன்றைக்கே இங்கிருந்து கொண்டு ஈழத்தை சிந்தித்திருக்கிறார். தமிழ்நாட்டை பார்க்கிறார். அவருக்கு உள்ளம் குதிக்கிறது. மலையாளி, மார்வாடி யாவரையும் இங்கு முதலாளியாக்கிடவோ இந்த தமிழ்நாடு, இந்த துண்டு நிலம் நமக்கு வேண்டாமா? தமிழ் தொழிலாளி நாட்டினில் வீட்டுக்கு வீடு மலவாளி தூக்கிடவோ. தமிழன் மலத்தை வாளியில் தூக்கி கொண்டு அலைகிறான், மார்வாடியும் மலையாளியும் இங்கே முதலாளியாக்குகிறான். தமிழ்நாடே, இதுதான் உன்னுடைய வேலையா என்று அவர் கேட்கிற போது தமிழனை 1961 இவர் சிந்திக்க வைத்திருக்கிறார். மூடா வந்து தமிழோடு மோதிக்கொண்டாய் என்றெல்லாம் அந்த இந்தி திணிப்பை அவர் எதிர்த்திருக்கிற காட்சியை பார்க்குறோம். நம் நாடு தமிழ்நாடு, இங்கே ஒரு நாடுண்டு, நாமெல்லாம் உண்டு, தொன்மை சேர் வரலாறும் உண்டு, மலை தோல் உண்டு, ஆட்சி தான் இல்லை. அப்போ தமிழனுக்கு தனி நாடு இருக்க வேண்டும், தமிழனுக்கு தனி முடி இருக்க வேண்டும், வயல் உண்டு, சோலைகள் உண்டு, மண்ணுள் வாய்ந்த கனிப்பொருள் உண்டு, வெயில் உண்டு, வான் மழை உண்டு, ஒரு வேலி தான் நம் நாட்டில் இல்லை என்றெல்லாம் இவர் அந்த மாணவ பருவத்திலேயே மிக தெரிப்போடு கவிதைகளை எழுதி ஐக்கிய நாடுகள் சங்கமும் தமிழ் ஆட்சியின் சொல்லுக்கு அடங்கினர் என்கிற நிலை வேண்டும், தமிழ் ஆட்சி மொழியாக ஐநா சபையில் இருக்க வேண்டும் என்று அவர் கல்லூரி மாணவ பருவத்திலேயே கிளர்ந்தெழுந்து எழுதியிருக்கிறத பார்க்குறோம். இப்படி இவருடைய கவிதைகள் அன்றைக்கு புதுவெளி புகுவோம், இது போன்ற சிந்தனைகள் தான் நண்பர்களே பின்னால் 80களில் இந்த விடுதலை புலிகள் இயக்கம், தமிழ் போராளிகள் இயக்கம் இவற்றையெல்லாம் உந்து சக்தியாக இருந்து தோற்றுவித்தது. அதனாலே தான் அவரும் சிறைக்கொட்டிலே அழிந்திருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்குறோம். பாரதி இன்றிருந்தால் என்ன பாடியிருப்பான்னு தெரியுமா? என்ன நுட்பமாக சிந்திக்கிறார் நண்பர்களே. தென்னகத்தில் வடவரா, ஈழ திண்ணையிலே சிங்களவரா, இந்த இன்னல் கலைந்திடுவோம் என்று அழைத்திருப்பான் பாரதி என்று. பாரதி என்ன நினைத்திருப்பான் என்று இந்த தமிழ் பாரதி அன்றைக்கே அவர் சிந்தித்திருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே. ஒட்டுமொத்தத்தில் உணர்ச்சி கவிஞர் காசி ஆனந்தன் எல்லா நிலைகள்லையும் இந்த ஏழ்மையிலே நாம் கிடக்கிறோமே ரொம்ப நுட்பமாக எழுதுகிறார் நண்பர்களே. முல்லைக்கு தேரை வழங்கினோம் என்று முழங்கினோம், இங்கு பிள்ளைக்கு பால் இல்லை பாரடா, தருவார் யாரடா
என்றவர் கேட்கிற போது இந்த தமிழ் பிள்ளைக்கு பால் இல்லையே என்று அவர் கூறுவதையும் கவனிக்கிறோம். மொத்தத்தில் ஈழம் தந்த உணர்ச்சி கவிஞர் தமிழகத்தில் அந்த காலத்தில் தந்தை பெரியாரோடு இணைந்து செயல்பட்டிருக்கிறார் என்பது நமக்கு வரலாறாக இருக்கிறது. நன்றி.